பிரேமம். கொஞ்ச நாளா இந்த ஒரு படத்தை பத்தி மலையாளம் தெரிஞ்சவங்க, மலையாளம் தெரியாட்டியும் சப்டைட்டில்ஸ் வச்சு படம் பாக்குறவங்க, மலையாள கரையோரம் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுவும் FBல பிரேமம் பார்த்துட்டேன், காதல்ல மறுபடியும் விழுந்துட்டேன், மலர மறக்க முடியல, டேய் பில்டப் தாங்க முடியலான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த படத்தை அவ்வளவு தூரம் புகழ்றாங்க சார். சரி, அப்படி படத்துல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு படம் பார்க்க போனோம். பல தரம் பார்க்க ட்ரை பண்ணியும் டிக்கெட் இல்லாம கடைசியில ஒரு நாள் டிக்கெட் கிடைச்சதுங்க. அதுவும் புதுசா 2 தமிழ் படம் ரிலீஸ் ஆன நாள்ல கூட இந்த படம் ஹவுஸ்ஃபுல், அந்த படங்களுக்கு டிக்கெட் இருக்குன்னா பாத்துங்களேன், அதிசயமா இருந்துச்சு. ஹீரோவும் டைரக்டரும் நம்ம ஒண்ணும் புதுசு இல்லைங்க. நேரம் படத்துல வந்த நிவின் பாலி, அந்த படத்தோட டைரக்டர் அல்போன்ஸ் புத்தேரன் 2 பேரும் தான் இந்த படத்திலயும் கை கோத்திருக்காங்க. சோ நீங்களும் பிரேமம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 பாயிண்ட் தூக்கிட்டு வந்திருக்கோம் பாஸ். ஏன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களும் ஃபேன்ஸ் குரூப்ல சேர்ந்துட்டோம். 5வது பாயிண்ட், நொடிக்கு நொடி சரவெடின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா டைரக்டர் வச்சிருக்கிற காமெடி பட்டாசுக்காக. இப்பெல்லாம் தமிழ்லயே காமெடி புரியுது இல்ல, இதுல மலையாளத்துல வேற நாங்க பாக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த படத்துல மொழி தெரியலனாலும் காமெடி புரியுது. ஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்லாம விஷுவலாவும் அந்த காமெடிய டைரக்டர் காமிச்சிருக்கிறது தான் அதோட ஹிட்டுங்க. 4வது பாயிண்ட், இந்த மாதிரி இடம்லாம் கேரளால எங்க சார் இருக்குன்னு கேக்குற அளவுக்கு கேமரால பல இடங்களை ஒளிச்சு வச்சிருக்காரு டைரக்டர் சார். சின்ன வயசுல வர காதலுக்காக ஒரு ஏரியா, அடுத்து காலேஜ் காதலுக்காக ஒரு ஏரியா, கடைசியா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோ என்ன பண்றாருங்கிறதுக்காக ஒரு ஏரியான்னு பல ஏரியா உள்ள வருது. எல்லாமே அழகா இருக்குங்க. விஷுவல் ட்ரீட்டாவும் பிரேமம் இருக்கு பாஸ். ஸ்கிரீன்ல வர ஏரியாலாம் பிரம்மாண்டமா இருக்குன்னு அவசியம் இல்ல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கூட படம் ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கு பிரேமம் ஒரு சாட்சி. 3வது பாயிண்ட், ஹீரோ காதலிக்கிறாப்ல, அந்த பொண்ணு ஹீரோவை காதலிக்குது, நடுவுல காதல் உடைஞ்சு போகுது. ஐயோ உடைஞ்சு போயிருச்சேன்னு சொல்லிட்டு நாமளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அடுத்து யார ஹீரோ காதலிக்க போறாருன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு டைரக்டர் வச்சிருக்கிற சிம்பிள் ட்விஸ்ட் ரொம்ப ஆஹா ஓஹோ சிதம்பர ரகசியம் சீர்காழி அதிசயம் அப்படிலாம் இல்லைங்க. ஜஸ்ட் லைக் தட், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், அவள்தான். இன்னும் சொல்ல போனா அந்த விஷயத்த கொஞ்சம் சர்ப்ரைஸா காட்டியிருக்கலாம். ஆனா டைரக்டர் அவ்வளோ ட்விஸ்ட் எல்லாம் ஆனாம்பா, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வாசிச்சிருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்காக. 2வது, படத்துல இருக்கிற காம்பினேஷன். ஹீரோ நிவின் பால் ஆகட்டும், ஹீரோயின்ஸா வர மேரி, மலர், செலின் ஆகட்டும், பா அவ்வளோ அழகு சார். இதுல எல்லாரும் FBல ஸ்டேட்டஸா போட்டு தள்ளுறது மலருக்காக. ரொம்ப இயல்பா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா உள்ள வந்து மலர் எல்லாத்தோட மனசையும் அழுட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம டைரக்டர் அல்போன்ஸ் புத்தேரன் எடிட்டர் கம் டைரக்டரா இருக்கிறதுனால எந்த இடத்துல கட்டணும், எந்த இடத்துல ஒட்டணும், எவ்வளவு தூரம் ஒரு ஷாட் இருக்கலாம், இதெல்லாம் அடிப்பொழியா, அதாவது பிரமாதமா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. அது போக படத்திலயும் நடிச்சிருக்காருங்க. அவருக்காகவும் கண்டிப்பா பார்க்கணும். கடைசி விஷயம், உங்களுக்காக. எப்பவுமே மனசுக்குள்ள மறந்து போன காதல் ஏதாவது ஒரு மூலையில சிறகடிச்சுட்டே இருக்கும். அந்த காதலை ஞாபகப்படுத்துறதுக்காக படம் முழுசும் பட்டாம்பூச்சியை சுத்த விட்டுருக்காருங்க டைரக்டர் சார். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ மட்டும் இல்ல, நீங்களும் உங்க லைஃப்ல வந்த காதல்ல மிதந்துட்டு இருப்பீங்க. அவ்வளவு ஒரு ஃபீல் குட் பிலிம். சோ உங்களுக்காக கண்டிப்பா நீங்க பார்க்கணும். எங்களால முடிஞ்ச அளவு சொல்லிட்டோம். இனி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட்டுங்க. முடிஞ்சா அப்படியே மேல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு அழுத்துங்க.